தொடக்கம் பர்த் ஆஃப் பீட்சா ஹட் 1958ஆம் ஆண்டு ஒரு சிறிய கனவாக பீட்சா ஹட் உருவானது. 2 சகோதரர்கள் உணவின் மூலம் வாழ்க்கையை மாற்ற நினைத்தனர். பணம் அதிகமில்லாத நிலையிலும் தைரியம் இருந்தது. சிறிய கடன் ஒரு பெரிய பயணத்தின் தொடக்கமாகியது. பீட்சா என்ற உணவு அப்போது பிரபலமல்ல. அமெரிக்காவில் பர்கர் தான் அதிகம் விற்பனையாகியது. புதிய உணவை அறிமுகப்படுத்துவது சவாலாக இருந்தது. குடும்பங்கள் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும் இடம் என்ற எண்ணம் உருவானது. பீட்சா ஹட் என்ற பெயர் எளிமையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. பிராண்ட் பெயர் மக்கள் நினைவில் நிற்கும் வகையில் இருந்தது. முதல் கடை ஒரு சின்ன கட்டடமாக இருந்தது. அலங்காரம் எளிமையாக இருந்தது. சுவையே முக்கியம் என்ற கொள்கை இருந்தது. வாடிக்கையாளர் திருப்தி முதன்மை. நம்பிக்கை மெதுவாக உருவானது. வார்த்தை வழி விளம்பரம் வளர்ச்சி கொடுத்தது. பக்கத்து மக்கள் கடைக்கு வர ஆரம்பித்தனர். பீட்சா ஒரு புதிய அனுபவமாக மாறியது. சிறிய வெற்றி பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. தொடர்ந்து முயற்சி செய்ய முடிவு செய்தனர். பிழைகள் கற்றலாக மாறின. ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை போல இருந்தது. வணிகம் பொறுமையை கற்றுத்தந்தது. சமையல் தரம் கவனிக்கப்பட்டது. மெனு மெதுவாக விரிவடைந்தது. குடும்ப உணவக கலாச்சாரம் உருவானது. பிராண்ட் அடையாளம் உருவாக ஆரம்பித்தது. உழைப்புதான் முதலீடாக இருந்தது. கனவு இன்னும் சிறியது, ஆனால் உறுதி பெரியது. பீட்சா ஹட் ஒரு பெயராக மாறத் தொடங்கியது. நம்பிக்கையே அடித்தளமானது. வணிகப் பயணம் தொடங்கியது. ஆரம்ப வளர்ச்சி. ஒரே கடை போதாது என்ற எண்ணம் வந்தது. பிரான்ச்சைஸ் முறை பற்றி சிந்தனை தொடங்கியது. மற்றவர்களும் இந்த கனவின் பங்காளிகளானார்கள். புதிய நகரங்களில் கடைகள் திறக்கப்பட்டன. பிராண்ட் பெயர் மெதுவாக பரவியது. ஒவ்வொரு கடையும் ஒரே தரத்தை பின்பற்றியது. உணவின் சுவை ஒன்றாக இருக்க கவனம் செலுத்தப்பட்டது. ட்ரெய்னிங் முறைகள் உருவாக்கப்பட்டன. வாடிக்கையாளர் அனுபவம் முக்கியமானது. ரெட் ரூஃப் டிசைன் ஒரு அடையாளமாகியது. கடையை பார்த்தாலே பீட்சா ஹட் என்று தெரிந்தது. மார்க்கெட்டிங் மெதுவாக வளர்ந்தது. லோக்கல் மக்கள் ஆதரவு கிடைத்தது. வார இறுதிகளில் கூட்டம் அதிகரித்தது. குடும்பங்கள் நிரந்தர வாடிக்கையாளர்களானார்கள். பிராண்ட் மீது நம்பிக்கை வலுப்பெற்றது. வணிக கட்டமைப்பு தெளிவானது. முடிவுகள் திட்டமிட்டு எடுக்கப்பட்டன. புதிய இடங்களில் சவால்கள் இருந்தன. ஒவ்வொரு சவாலும் அனுபவம் கொடுத்தது. வணிகம் ஒரு அமைப்பாக மாறியது. உழைப்பு பகிர்ந்து கொள்ளப்பட்டது. வளர்ச்சி வேகமெடுத்தது. பிராண்ட் கன்சிஸ்டன்சி பாதுகாக்கப்பட்டது. பீட்சா ஹட் ஒரு சங்கிலியாக மாறியது. புதிய ஊழியர்கள் சேர்ந்தனர். வேலைவாய்ப்பு உருவானது. சமையல் ஒரு தொழிலாக வளர்ந்தது. போட்டி மெதுவாக ஆரம்பித்தது. ஆனால் பீட்சா ஹட் முன்னிலை வகித்தது. வாடிக்கையாளர் எண்ணிக்கை உயர்ந்தது. வருமானம் நிலையாகியது. வளர்ச்சி உறுதி பெற்றது. உலகளாவிய விரிவு. அமெரிக்க எல்லையை தாண்டும் எண்ணம் வந்தது. உலகம் முழுவதும் பீட்சா பிரபலமாகும் வாய்ப்பிருந்தது. இன்டர்நேஷனல் சந்தைகள் ஆராயப்பட்டன. புதிய கலாச்சாரங்கள் புரிந்து கொள்ளப்பட்டன. மெனு மாற்றங்கள் செய்யப்பட்டன. லோக்கல் டேஸ்டுக்கு ஏற்ப சுவை மாற்றப்பட்டது. பிராண்ட் பெயர் உலகம் முழுவதும் சென்றது. பீட்சா ஹட் ஒரு குளோபல் பிராண்டானது. பல நாடுகளில் கிளைகள் திறக்கப்பட்டன. வணிகம் பெரிய அளவில் மாறியது. மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வலுப்பெற்றது. சப்ளை செயின் முக்கியமானது. குவாலிட்டி கண்ட்ரோல் கடுமையாக இருந்தது. பிராண்ட் இமேஜ் பாதுகாக்கப்பட்டது. விளம்பரங்கள் உலகளவில் நடந்தன. பீட்சா ஒரு யுனிவர்சல் ஃபுட்டானது. குடும்ப உணவக அனுபவம் தொடர்ந்தது. வாடிக்கையாளர்கள் அதிகரித்தனர். ரெவென்யூ பெருகியது. பிராண்ட் வேல்யூ உயர்ந்தது. பீட்சா ஹட் ஒரு பிசினஸ் ஐகானானது. உலக சந்தையில் பெயர் பெற்றது. எக்ஸ்பான்ஷன் ஒரு சாதனையாக இருந்தது. ஆனால் காம்ப்ளெக்சிட்டி அதிகரித்தது. மேனேஜ்மெண்ட் சவால்கள் வந்தன. ஒவ்வொரு நாடும் தனி சவால். மாறுபட்ட சட்டங்கள் இருந்தன. அமைப்பு மேலும் வலுவானது. வணிகம் மிக பெரியதாகியது. அடையாளம் உலகளவில் நிலைநிறுத்தப்பட்டது. பீட்சா ஹட் ஒரு கதையாக மாறியது. உச்சக்காலம். பீட்சா ஹட் தனது உச்சத்தை அடைந்தது. டைனின் கல்ச்சர் உச்சத்தில் இருந்தது. குடும்பங்கள் கொண்டாட பீட்சா ஹட் வந்தன. பர்த்டே செலிப்ரேஷன் ஒரு வழக்கமாகியது. பிராண்ட் ஒரு அனுபவமாக மாறியது. உணவு மட்டுமல்ல, நினைவுகளும் விற்கப்பட்டது. விளம்பரங்கள் தாக்கம் ஏற்படுத்தின. பீட்சா ஹட் லைஃப் ஸ்டைல் பிராண்டானது. மார்க்கெட் லீடர் நிலை உறுதியானது. வருமானம் உச்சத்தில் இருந்தது. போட்டி இருந்தாலும் தாக்கமில்லை.
பிராண்ட் லாயல்டி அதிகம் இருந்தது. வாடிக்கையாளர்கள் திரும்ப திரும்ப வந்தனர். மெனு வெரைட்டி அதிகரித்தது. நியூ ரெசிபீஸ் அறிமுகமானது. இனோவேஷன் தொடர்ந்தது. பீட்சா ஹட் ட்ரெண்ட் செட்டர் ஆனது. வணிகம் நிலையாக இருந்தது. உழைப்பின் பலன் கிடைத்தது. கம்பெனி கல்ச்சர் வலுவானது. எம்ப்ளாயி பிரைட் அதிகம். ஃபியூச்சர் பற்றிய நம்பிக்கை இருந்தது. பிராண்ட் அசைக்க முடியாத போல் தோன்றியது. ஆனால் மாற்றம் மெதுவாக ஆரம்பித்தது. போட்டி அதிகரிப்பு. மார்க்கெட்டில் புதிய வீரர்கள் வந்தனர். டெலிவரி ஸ்பீட் முக்கியமானது. ஃபாஸ்ட் சர்வீஸ் டிமாண்ட் உயர்ந்தது. டாமினோஸ் போன்ற பிராண்டுகள் வளர்ந்தன. கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் மாறின. டைம் வேல்யூ அதிகரித்தது. டைன்-இன் குறைய ஆரம்பித்தது. டேக்அவே கல்ச்சர் வளர்ந்தது. பீட்சா ஹட் மெதுவாக உணர்ந்தது. பழைய மாடல் சவாலானது. காஸ்ட் ஸ்ட்ரக்சர் கனமாக இருந்தது. ஃப்ளெக்சிபிலிட்டி குறைந்தது. டிசிஷன் மேக்கிங் மெதுவானது. மார்க்கெட் ஷேர் அழுத்தம் கண்டது. பிராண்ட் இமேஜ் மாறவில்லை. ஆனால் சந்தை மாறியது. டெக்னாலஜி முக்கியமானது. ஆன்லைன் ஆர்டரிங் ஆரம்பமானது. பீட்சா ஹட் பின்னடைவு கண்டது. வார்னிங் சைன்ஸ் தென்பட்டன. வீழ்ச்சி காலம். பல டைனின் கடைகள் காலியான. ஆபரேஷனல் காஸ்ட் அதிகரித்தது. ப்ராஃபிட் மார்ஜின் குறைந்தது. ஸ்டோர் க்ளோஷர்ஸ் ஆரம்பமானது. பிராண்ட் ரிலவன்ஸ் குறைந்தது. கஸ்டமர் பேஸ் சுருங்கியது. காம்படிஷன் முன்னிலை வகித்தது. டிசிஷன் தாமதம் பாதிப்பு ஏற்படுத்தியது. ஓல்டு சக்சஸ் மீது நம்பிக்கை இருந்தது. சேஞ்சை ஏற்க தாமதம். மார்க்கெட் ஹார்ஷ் ஆனது. பிராண்ட் ஸ்ட்ரகிள் தென்பட்டது. மீடியாவில் டிக்ளைன் பேசப்பட்டது. எம்ப்ளாயி முறையில் பாதிக்கப்பட்டது. கம்பெனி பிரஷர் அதிகரித்தது. சர்வைவல் கேள்வியாக மாறியது. மாற்ற முயற்சி. பீட்சா ஹட் தன்னை மாற்ற முடிவு செய்தது. டெலிவரி மீது கவனம் செலுத்தப்பட்டது. டிஜிட்டல் ஆர்டரிங் வளர்ந்தது. மெனு சிம்பிளிஃபிகேஷன் நடந்தது. பிராண்ட் ரீடிசைன் முயற்சி செய்யப்பட்டது. காஸ்ட் கண்ட்ரோல் முக்கியமானது. நியூ ஸ்ட்ராட்டஜி உருவாக்கப்பட்டது. கஸ்டமர் ஃபீட்பேக் கவனிக்கப்பட்டது. டெக்னாலஜி இன்டெகிரேட் செய்யப்பட்டது. மார்க்கெட்டிங் டோன் மாறியது. யங் ஆடியன்ஸ் டார்கெட் செய்யப்பட்டது. ஸ்லோ பட் ஸ்டெடி மாற்றம். மிஸ்டேக்ஸ் திருத்தப்பட்டது. லேர்னிங் கல்ச்சர் உருவானது. பிராண்ட் உயிர் பெறத் தொடங்கியது. இன்றும் மற்றும் பாடம். பீட்சா ஹட் இன்னும் உயிருடன் உள்ளது. முன்பு போல் இல்லை, ஆனால் முடிவடையவில்லை. மார்க்கெட்டுக்கு ஏற்ப மாறிக்கொண்டிருக்கிறது. பிசினஸ் ஒரு நிலையான விஷயமல்ல. சக்சஸ் நிரந்தரமில்லை. ஃபெயிலியர் முடிவல்ல. சேஞ்சை ஏற்காதது ஆபத்து. கஸ்டமர் தான் மையம். டைம் வேல்யூ மிக முக்கியம். இனோவேஷன் தொடர வேண்டும். பாஸ்ட் க்ளோரி போதாது. லேர்னிங் தான் சர்வைவல். பீட்சா ஹட் ஒரு பிசினஸ் லெசன். ஹிஸ்டரி ஒரு வழிகாட்டி. இந்த கதை ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் பொருந்தும். சேஞ்ச் ஆர் டிசப்பியர் என்பது உண்மை.